பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிள் அண்ட் ஈஸியான நம்ம பாரம்பரியமான ஒரு காய் கூட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடவா சப்பாத்தியோடு சாப்பிடவா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் செவச்சோக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ கொடியிலேருந்து பறித்த காய், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப எலுசாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தோலெல்லாம் சீவிட்டு நான் இந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அதாவது காயை நல்லா தண்ணி விட்டாப்புல ரொம்ப அருமையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கொடியில் பறிச்சது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நான் இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். இதோட நான் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கணும். இன்னும் சேம் டைம் கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிடணும். 2 சேர்த்துறதுக்கு கொஞ்சம் இதை வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேங்காய் ஊற்றி செஞ்சாக்கா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கடுகு, உளுத்தம் பருப்பும் சீரகம் நல்லா பொரிஞ்சிருந்தோம். நான் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு கிளறிட்டுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த காயை சேர்த்துடலாம். பாருங்க, காய் கொஞ்சம் நல்லா இதோட கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கிறேன். எண்ணெயோட கொஞ்சம் வதங்கிட்டேன். இப்போ லைட்டாக, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் இதை வேக வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்ருக்கேன். இதில் இது வேகட்டும். என்ன ஆனால் நான் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு நான் காமிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இது கிளியராக இருக்காது. இதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் அவிச்சு வச்சுருந்த, வேக வச்சு வச்சுருந்த கொஞ்சம் துவரம் பருப்பு, அதை ஒரு 2 ஸ்பூன் ஜஸ்ட்டு இதில் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போடலாம், இல்லைனாக்கா வேண்டாம். பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துடணும். இப்போ இந்த பருப்பு போட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா நான் அதே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது இந்த காய் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் செஞ்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈவன் ஃபார் சப்பாத்தி கூட இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த காய்க்குன்னுட்டுன்னு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுவும் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செவச்சோக்காய் பருப்பு கூட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நவடேஸ் இந்த காய்ங்கெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஸோ இப்படி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு சப்பாத்தியோட ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னாலும் நல்லாயிருக்கும். அப்படி செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லாட்ஸ் ஆஃப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.